ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுத்த விஷயத்தை நான் முடிவு பண்ணிவிட்டு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கா இருக்கட்டும், நம்ம செயலில் செய்கிறதுக்கா இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது பண விஷயமா இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மனசு ஒரு கவலையாகவும் இருந்துச்சு. எந்த ஒரு கவலையுமே நம்மளுக்கு அது சரி பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நானே ஒரு முடிவு பண்ணேன். எந்த இதுக்குமே நம்ம இனிமேல் பக்குவமாக எதாக இருந்தாலும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு தான் எங்கள் அண்ணி சொன்னாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, குழந்த இல்லைன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், அதெல்லாம் ஒன்றும் சரியாகாது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, செய்யாதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நாளில் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு எந்த இதுலேயும் நம்மளுக்கு ஒன்றும் இதாகாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பக்குவமாக நம்ம இது பண்ணணும். நீங்கள் எதுக்கும் மாமி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பற்றி தெரியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறதுக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் எதுக்குமே கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு இந்த நேரத்தில் இது இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுற காரணங்கள்ங்கிறது இருக்காது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை இருக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அந்த நேரத்தில் அதுக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத காட்டியும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு வரல அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும். அது சில விஷயங்களை நம்மளுக்கு அதுக்காக நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே எனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. என்னடா இதையே நம்மக்கிட்ட சொல்கிறாங்களே, நம்மளுக்கு அதுவே மனசு ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா அதுக்கு சரியான ஒரு ரீசன்னால தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, நீ எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா, அது சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நம்மளுக்காக, அதனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, நீ ஒன்றும் அதை நினச்சி எதுக்குமா நீ கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயமாகவே இது பண்ணலை. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது சரியாக வருதோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாமா, நீ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மனசை மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சாலும் பண்ணாலும் செஞ்சாலும் அதை நம்ம எடுத்துக்கிற இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல, அதுதான் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நான் இருந்தேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம், நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பக்குவமாக தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. பக்குவமாக தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மை தான். ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. நம்மளுக்கு வழி எதுவும் இல்லாதனால நம்ம இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்ப்போம்ப்பா, எதாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நீங்கள் தகுந்தாற் போல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நேரம் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அதனால் எதுவும் நம்ம யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்கிற மாதிரியான சூழ்நிலையிலலாம் இப்போ இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம்மா, அதுவும் உண்மை தான். எந்த இதுலேயும் நம்மளால இந்த நேரத்துக்கும் அந்த நேரத்துக்கும் மாற்றி இது பண்ண முடியாது தான். அதுக்காக நம்ம இதையும் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி இருந்து இருந்து இதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண தேவையில்ல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இது பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத.